வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் மிக முக்கியமாக கனடாவினுடைய பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய பல நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டாலும் இந்த குஸ்மா ஒப்பந்தம் என்பது எவ்வாறு கைச்சாத்திடப்பட போகின்றது, அது புதுப்பிக்கப்பட போகின்றது என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த நிலையில் கனேடிய தரப்பில் இருந்தும் பல்வேறு தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகமும் இது தொடர்பான கூடுதலான கரிசனைகளை கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் இரண்டு நாடுகளுக்கும் இந்த ஒப்பந்தம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருந்தாலும் கூட இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதில் எவ்வாறான விட்டுக் கொடுப்புகள் இருக்கப் போகின்றன என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றன. காரணம், இந்த ஒப்பந்தத்தை எட்டுவதில் இரண்டு தரப்புகளும் என்னென்ன விட்டுக் கொடுப்புகளை என்னென்ன விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்ள போகின்றன என்ற கேள்விகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இதனை எவ்வாறாவது தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று ஒவ்வொரு நாடும் முயற்சித்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் தான் அண்மையில் கனேடிய அரசு சார்பாக பேசவல்ல அதிகாரிகள் இது ஒரு உச்சபட்ச ஒரு பேரம் பேசல் தன்மையை உடைய ஒரு ஒப்பந்தமாக இருந்தாலும் கனடா ஒரு அளவுக்கு மேலே தன்னால் எந்தவித விட்டுக் கொடுப்புகளையும் செய்ய முடியாது என்ற ஒரு விடயத்தை ஏற்கனவே இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிப்பதற்கு முன்னரே தெரிவித்திருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் ஒரு ட்விட்டர் பதிவை வெளியிட்டிருக்கின்றார். தன்னுடைய சோஷியல் ட்ரூத் தளத்தின் ஊடாக இந்த தகவல் வெளிவந்திருக்கின்றது. தாங்கள் தொடர்ந்து கனடாவுக்கு கூடுதலான பணத்தை செலவிட்டு வருவதாகவும் இவ்வாறான ஒரு வீண் விரைய செலவு தங்களுக்கு தேவையில்லாத ஒன்று என்றும் தெரிவித்திருப்பதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் அவர் 51வது மாநிலமாக கனடாவை இணைக்க முயற்சி செய்வது தொடர்பான தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அது கனடாவுக்கு பயன் தரக்கூடிய ஒன்று என்ற தகவலையும் அண்மையில் வெளியிட்டிருந்தார். இந்த விடயத்தை பார்க்கின்ற பொழுதும் இதுவும் இந்த குஸ்மா ஒப்பந்தத்தினுடைய பேரம் பேசல் தன்மையை மேலும் அதிகரிப்பதற்கான ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். குறிப்பாக இந்த விடயங்கள் கனேடிய ரியல் எஸ்டேட் துறையோடு மிக நெருங்கிய தொடர்புடையவையாக இருக்கின்றன. காரணம், கனடிய பொருளாதாரத்தினுடைய மீழ்ச்சி தன்மை என்பது ரியல் எஸ்டேட்டை நிலைநிறுத்துவதற்கான ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் பேசுவோம். இப்பொழுது முரளி மகா என்னோடு இணைந்திருக்கின்றார். முரளி, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? ஆமா, சொல்லுவாங்கல்ல, வேதாளம் மீண்டும் முருங்க மரத்தில் விட்டது என்று. குஸ்மா நெகோசியேஷனை அவர்கள் செய்ய போகிறார்கள். ஜூலை 1 அந்த நெகோசியேஷன் வருகிறது. ஆனால் அவர்கள் கனடிய அரசாங்கமும் அமெரிக்க அரசாங்கமும் ஒன்றை ஒத்துக்கொண்டு விட்டார்கள். ஜூலை 1 இந்த அக்ரிமெண்ட் எங்கள் கைக்குள் வரப்போவதில்லை என்று. ஆனால் ட்ரம்பினுடைய அதே சேம் ஐடியாலஜி, சேம் டாக்டிக்ஸ், அதாவது மீண்டும் 51வது ஸ்டேட் நாங்கள் செலவழிக்கிறோம், நாங்கள் எங்களால் நீங்கள் வாழ்றீர் என்ற அந்த கோணத்தில் ஆரம்பித்து விட்டார். அவ்வாறே அவன் சீஃப் நெகோசியேட்டரும் சொல்லியிருந்தார். அதாவது கனடியர்கள் எங்களுடைய லிக்கர்களை செல்ஃபில் எடுத்து விட்டார்கள், அப்படி இப்படி என்று கம்ப்ளைண்ட் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள், சின்ன பிள்ளை கம்ப்ளைண்ட் பண்ணுவது போல. ஒரு வகையில் அவருடைய நெகோசியேஷன் டாக்டிக்ஸும் கூட. எனவே அவர்கள் முக்கியமாக 3 விடயத்தை எதிர்பார்க்கிறார்கள், 3 கன்செஷனை அவர் எதிர்பார்க்கிறார்கள். ஒன்று அந்த டிஜிட்டல் டாக்ஸை தற்காலிகமா கனடிய அரசாங்கம் நிறுத்தி வைத்திருக்கிறது. டிஜிட்டல் டாக்ஸ் என்பது இப்ப பேஸ்புக்கோ, அதாவது அமெரிக்க நிறுவனங்கள் இங்கே டிஜிட்டல் வேலை செய்கின்ற பொழுது அதுக்கு டாக்ஸ் பே பண்ண வேண்டும். ஐரோப்பிய யூனியன் எல்லா நாடுகளுக்கும் விதித்து விட்டது. கனடாவும் அதை விதித்திருந்தது. இந்த பேச்சுவார்த்தைக்காக தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தார்கள். மற்றது மிக முக்கியமாக அந்த சப்ளை செயினில் டெரி மார்க்கெட்டில் கை வைக்க விரும்புகிறார்கள். ஏன்னா அமெரிக்க ப்ராடக்ட்ஸை டெரி மார்க்கெட்டில் கனடிய அரசாங்கம் உள்ளுக்கு விடுவதில்லை. எப்படி விடுகிறார்கள் என்றால், முதல் ஒரு சர்டன் அமௌண்ட்டை விடுவார்கள், அதற்கு பிறகு வாரது எல்லாத்தையும் ஹைடெக்ஸ் போட்டு விடுவார்கள் கனடிய அரசாங்கம். எனவே அமெரிக்க நிறுவனங்கள் கனடிய மார்க்கெட்டில் அது எக்ஸஸ் பண்ணாமல் இருக்கிறது. அதுக்கான காரணம் அந்த ப்ரெடிக்டபிலிட்டியை வைத்துக் கொள்வதற்காக. என்றால் இது உணவு சம்பந்தப்பட்ட விடயம். அமெரிக்கா நிறுவனங்கள் லாப நோக்கத்துக்காக பல்வேறு ஓட்டுப்பாட்டு சொல்வார்கள், அதை செய்வார்கள். அப்படி செய்துதான் அங்கே உழைப்பார்கள். எனவே அந்த சப்ளை செயின் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுக்காக கனடிய அரசாங்கம் அந்த இதை போயிட்டு இருக்கிறது. மற்றது சொஃபுட் லம்பரிலும் மிகப்பெரிய அளவிலான கன்செஷனை எதிர்பார்க்கிறார்கள். இதை எங்களுடைய மாக்காணி அவர்கள், பிரதமர் மாக்காணி அவர்கள் இந்த சப்ளை செயினை பற்றி கருத்த பொழுது there's no way we can do என்று சொல்லியிருந்தார். அவர் ஒரு வகையில் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி இந்த பூஸ்டை விடாததுக்கு நீங்கள் தாங்களுக்கு அவமதிக்காக செய்யறது மாதிரி என்று அமெரிக்க அரசாங்கம் சொல்லும் பொழுது அவர் கோபமடைந்து, இல்லை எது பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு சொல்லி அந்த ஒரு டெரஃபையும் விளங்கப்படுத்தி இருந்தார். எனவே நெகோசியேஷனை நாங்கள் ஜூலை 1 முடிக்க மாட்டோம் என்று தெரிகிறது. ஆனால் பூஸ்ட் பற்றி அமெரிக்க நெகோசியேஷன் கதைக்கிறது என்ற விளைவு ஓரளவு தெரிகிறது. என்றால் சில மாகாணங்கள் கனடியர்கள் அங்கு
டூரிஸ்டமா போவதில்லை, பிளஸ் அந்த பூஸ்ட் வந்து விற்க முடியாமல் இருப்பதனால் பல்வேறு பேனை எதிர்நோக்குகிறார்கள். எனவே அவர்கள் அதை உண்மையிலேயே ஜெனிவனாகவே எதிர்பார்க்கிறார்கள் அந்த நெகோஷியேட் பண்ண வேண்டும் என்று. ஆமாம். இந்த ஒப்பந்தம் என்பது கைச்சாத்திடப்பட வேண்டிய தேவை 2 நாடுகளுக்கும் இருக்கின்றது. அதே நேரத்தில் இதை தக்க வைத்துக் கொள்ளப் போவது யார் என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. அந்த வகையில் இப்பொழுது கனடா ஏற்கனவே இந்த பொருளாதார பாதிப்புக்கு முகம் கொடுத்து வருவதாகத்தான் தெரிகிறது. இருந்த போதிலும் மாகாணியினுடைய இந்த நகர்வின் ஊடாக கனடா எதிர்பார்த்த அளவு அந்த வீழ்ச்சியை சந்திக்காமல் ஓரளவு தன்னை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற ஒரு நாடாக இருந்து கொண்டு செல்கின்றது. இந்த வகையில் தான் அண்மையில் ஒரு கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. கூடுதலாக பொருளாதார நிபுணர்களிடம் அந்த கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதில் இந்த கனேடிய வட்டி வீதம் குறித்த கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள் கனேடிய வட்டி வீதம் இன்னும் கூடிவிடும் என்று. ஆனால் அண்மைய இறுதியாக வெளிவந்த பணவீக்க தகவல்களை அடிப்படையாக கொண்டு பல பொருளாதார நிபுணர்களும் கூறியிருக்கிறார்கள். அடுத்த அறிவிப்பு என்பதும் தொடர்ந்து இந்த நிலைநிறுத்தக்கூடிய வட்டி வீதத்தையே அறிவிக்கப் போகிறார்கள் என்று. காரணம், வட்டி வீத குறைப்போ அல்லது அதிகரிப்போ மேற்கொண்டால் இப்போதைய பொருளாதாரத்தில் பல்வேறு விளைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. ஆகவே தொடர்ந்தும் இதே நிலையில் வட்டி வீதத்தை பேண வேண்டும் என்ற விடயத்தை தான் பல பொருளாதார நிபுணர்களும் கூறியிருக்கின்றார்கள். இந்த பொருளாதாரத்தில் வட்டி வீதம் என்பது மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை செலுத்துகின்ற நிலையில் அது வீட்டுச் சந்தையிலும் ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் முன்னைய நிலையிலிருந்து வட்டி வீதம் குறைந்திருக்கின்ற போதிலும் வட்டி வீதத்தின் காரணமாக வீடுகளின் வாங்குபவர்களுடைய எண்ணிக்கையோ அல்லது வீடுகளுடைய எண்ணிக்கையில் விற்பனை சந்தையிலோ மாற்றம் ஏற்படவில்லை என்பது ஒரு மிக முக்கியமான விடயமாக நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அதே நேரத்தில் கனேடிய அரசாங்கமானது இந்த பொருளாதாரத்தை மேலும் நிலைநிறுத்தி வீட்டுச் சந்தையை தக்க வைப்பதற்கான பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் தான் அண்மையில் அறிவிக்கப்பட்ட இந்த $1,30,000 ரிபேட் அறிவிப்பும் வெளிவந்திருந்தது. அது சந்தையில் சில தாக்கங்களை ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கூடுதலாக இந்த வீடுகளை வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஆரம்பத்தில் இந்த பில்டர்ஸிடம் சென்று அந்த பயனை பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் அந்த அறிவிப்பு வந்தவுடனேயே சில நாட்களில் பல பில்டர்ஸ் இந்த தொகையை விற்பனை விலையை அதிகரித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இருந்த போதிலும் இது சந்தையில் ஒரு போட்டித்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விளைவாகவும் மாறி இருக்கின்றது. குறிப்பாக இந்த குஸ்மா ஒப்பந்தத்தின் ஊடாக இந்த லம்பர் எக்ஸ்போர்ட் மற்றும் வாகன உற்பத்தி துறை போன்றவை பயனடையக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இருந்த போதிலும் ட்ரம்பினுடைய அறிவிப்பில் அண்மையில இந்த ட்ரூத் சோஷியல் மீடியா பதிவில் அவர் இந்த விடயங்களை தொட்டு சென்றிருக்கின்றார். வாகனம் எங்களுக்கு தேவையில்லை, அதே போன்று தங்களிடம் போதிய கனிம வளங்கள் இருக்கின்றன, அதே போன்று வனத்துறை சார்ந்த இந்த லம்பர் உற்பத்திக்கு தேவையான பொருட்களும் தங்களிடமே இருக்கின்றன என்ற ஒரு விடயத்தை கூறி, ஆகவே கனடாவிலால் எந்தவித பயனும் இல்லை என்ற ஒரு விடயத்தை அவர் தன்னுடைய இந்த பதிவினூடாக வெளியுலகுக்கு காட்ட முனைந்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் உங்களிடம் சார்ந்திருக்கவில்லை என்ற ஒரு விடயத்தை அவர் சொல்லி இந்த நெகோசியேஷனை ஆரம்பிக்க இருக்கிறார் என்பதைத்தான் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்பர் ஹேண்ட் எடுக்கிறேன்னு சொல்லுவார்கள், ட்ரை டு கெட் அப்பர் ஹேண்ட். பட் அவர் நெகோசியேஷன் டாக்டிக்ஸ் வந்து ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ரியல் எஸ்டேட் டீல் அல்ல. இது வந்து ஒரு 2 நாட்டுக்கு மேலான ட்ரேட். மாக்காணி அவர்கள் இருக்கின்ற பொழுது அவர் அந்த அந்த விட்டு கொடுப்பு செய்யாம செய்கிறார். அது ஒரு வகையில் உள்ளுக்கு பொருளாதாரம் ஓரளவு மந்தையில ஏற்பட்டாலும் அவர்கள் அதை வச்சிருப்பதன் ஊடாகத்தான் இந்த நெகோசியேஷன் டேபிள் வெற்றி அடைய முடியும். மாக்காணி இஸ் ரெடி டு வெயிட் என்று சொல்லுவார். கனடிய அரசாங்கம் காலத்தை இழுத்தடிக்கிறதுக்கு தயாராகவே இருக்கிறது. ஆனால் அமெரிக்க நிறுவனங்கள், அமெரிக்க உள்ளூர் உற்பத்திகள் பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கிறபடியால் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் உடனே நெகோசியேஷனை முடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆனால் என்னுடைய கணிப்பு என்னன்னு சொன்னால், எங்க ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் இது தாக்கத்தை ஏற்படுத்த போறேன்டா இப்படியே இந்த மந்த நிலை தொடரும் என்றுதான் நான் நினைக்கிறேன். எங்களுக்கு ஏனென்றால் பெரும்பாலும் ஜூலை 1 அந்த நெகோசியேஷன் முடிய போவது இல்லை. எனவே மோஸ்ட் லைக்லி அவர்கள் அந்த 1 இயருக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுவார்கள். 2027 ஜூலை வரையும் இந்த சேம் குஸ்மா நெகோசியேஷன், சேம் டெரப், சேம் திங் தான் இருக்க போகுது. எனவே எங்களுக்கு ஒரு டக்கண்ட் ஒரு பூஸ்ட் வரப்போவதில்லை. எனவே ஒரு கொஞ்சம் அடுத்த 2027 வரையும் ஒரு மந்த நிலை தான் தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ரியல் எஸ்டேட் மக்கள் கணிக்கலாம். ஆகவே இந்த ஒப்பந்தம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய வேண்டுதலாக இருக்கிறது. ஏனென்றால் அரசாங்கங்கள் இந்த ஒப்பந்தத்தை தங்களுடைய பக்கம் ஈர்ப்பதற்கு பல உத்திகளை கையாள்வார்கள். இருந்த போதிலும் அதில் 2 நாடுகளும் வெற்றி பெற வேண்டும், 2 நாட்டில் இருக்கின்ற மக்களும் பயன்பெற வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். ஆனால் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் தன்னுடைய வணிகத்துறையில் அவர் எவ்வாறு செயற்பட்டாரோ அதுபோன்று ஒரு நாட்டையும் கொண்டு செல்ல வேண்டும் என்று முனைகின்றார்.
அது சில விடயங்களில் அவருக்கு கை கொடுத்தாலும் பல விடயங்களில் அவரை ஒரு வணிகராகத்தான் காட்ட முனைகின்றது. அதனால் அவர் சில விடயங்களை சாதிக்க முடியாதவராக இன்றைய உலகில் காணப்படுகிறார். ஆமா, பார்ப்போம்.